என்றும் நான் செல்ல மாட்டேன். இது யாருக்கிட்ட ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு? யார்கிட்ட பண்றாரு? ஏன் உலக ஜனங்கிட்ட சுவிசேஷம் சொல்லலாம் இல்லையா? மலை பிரசங்கத்துல இதை பிரசங்கம் பண்ணலாம் இல்லையா? யார்கிட்ட பேசுறாரு? எனக்காக நீ வைராகியமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மகிமையின் கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால், உன்னை அலங்கார கிரீடமாக நான் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை என்ன பண்ணும்? எனக்காக வெறுத்தே ஆக வேண்டும், எனக்காக என்ன பண்ணும்? விட்டே ஆக வேண்டும். அப்படி நீ விடும் பொழுதுதான் உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்க? மகிமை நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். வாசிங்க. வீடாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற. மரித்த பிறகு எனக்கு என்னங்க அந்த ஒரு ஆசீர்வாதம்? மரிச்சு நான் பரலோகத்துக்கு போய் கர்றது என்ன வசனம்? அப்படிதானே? அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், இந்த உலகம் பண ஆசையை காட்டும், இந்த உலகம் பெண்ணாசையை காட்டும், இந்த உலகம் பொருளாசை காட்டும், இந்த உலகம் வீட்டுடைய ஆசைகளை காட்டும். இதையெல்லாம் என்ன பண்ணுவ? நீ அதை நோக்கி ஓடும் பொழுது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்துடைய மகிமை நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிட்டு அதுல அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆகிலும் இப்படி பேசிக்கிட்டே வராருங்க. இந்த சம்பவத்துலதான் ஒரு கடினமான ஒரு காரியத்தை அவர் சொல்றார். தன்னுடைய பாரங்களை தன் சீசர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய உபத்திரத்தை சீசர்களோடு கூட பேசுறாரு. நம்ம நிறைய பேர் பாத்தீங்களா, நம்ம பிரச்சனை சில பேர்கிட்ட சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அவங்க என்ன நமக்கு என்னைக்கு யாராவது அப்படி ஷேர் பண்ணும்போது சப்போர்ட்டா இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க? நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இந்த சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்ற காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடிய அத்தியாயத்துக்கு வருகிறது, நான் உங்களோடும் மனுஷமாக வாழ்ந்தை முடிவுக்கு வருகிறது, அதுக்கப்புறம் நித்திய மகிமைக்குரிய ஆவியோடு கூட நான் உங்களிடத்தில் இடைபட வரப்போகிறேன். அதற்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரங்களை தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவித்தாதான் கடவுள் நம்புகிறேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வழிக்கே நீ கஷ்டப்படுறாயே, இந்த தோல்விக்கே நீ கஷ்டப்படுறாயே, நீ கடைசி வரைக்கும் தோக்க கூடாது, வழியே இல்லாமல் உன்னை வாழ வைக்க வேண்டும் நான் விரும்பும் போது கொஞ்சம் வழியை கூட உன்னால தாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி பல வழிகளை தாண்டி பெரிய மகிமையான இடத்துக்கு உன்னால வர முடியும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வழி, இப்ப இந்த பையன் விளையாட்டுல இருக்கான்னு வச்சுங்க, பேஸ்கெட் பால்ல 2 கோல் போடலன்னா என்ன பண்ணுவான்? கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆளு இன்னைக்கு சரியாவே வெள்ளப்பா மிஸ், இவன் என்ன பண்ணுங்க, அதுக்கு பதில் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாத்துன்னு சொல்லும் போது உனக்குள்ள என்ன ஆகும்? வெறி தனியா நீ என்ன பண்ணுவ? ப்ராக்டிஸ் பண்ணவே பண்ண மாட்டியா? ஏன்? மறுபடியும் என்ன பண்ணணும்? 2 கோலுக்கு 4 கோல் ஆப்பறணும். அதானே இலக்கு, அதானே இலக்கு. அப்ப இந்த கஷ்டப்படும் போது, இந்த பாடுபடும் போது இன்னும் இதை காட்டில என்ன பண்ண போறேன்? நான் ஜெயிக்கணும் என்கின்ற அந்த வைராகியம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த கடைசி காலத்துல வர வேண்டும். அதுல ஒரே ஒரு செய்தி எனக்கு பிடிச்ச செய்தி முடிச்சிட. அங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா 32, 33 வாசிங்க. நல்லா கவனிங்க, கொஞ்சம் வசனத்தை கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை எங்க போறாங்க? இங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க இங்க எங்க போனாங்க? எருசலேமில் இருந்து சம்பவங்கள் பிரயாணம் நடந்துகிட்டு எரிகோக்கு வருகிறது. இந்த எருசலேமினுடைய பிரயாணம் என்னன்னா, சீர்படுத்துகிறது, கண்டித்து உணர்த்துகிறது. எரிகோ வரும் பொழுது விடுதலையுடைய செய்திகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். நீ அதை கேட்டுட்டு வரும் பொழுது, அதை நீ உள்வாங்கி வரும் பொழுது, பிரச்சனையை கடந்து வரும் பொழுது உன் கண்ணுக்கு முன்னாடி கடவுள் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனையை பேசாம கடவுள் என்ன பண்றது இல்ல, தீர்வை கொடுக்கிறது. இப்ப வாசிங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோட போனார்கள். என்னங்க?
என்ன வந்துருச்சு? பயம். என்னடா இவரு வீடை வைக்க சொல்றாரு, மனைவி வைக்க சொல்றாரு, பிள்ளைகளை கொடுக்க சொல்றாரு, இவரு கூட போனா நம்மளே இருப்போமா, இருக்க மாட்டோமா? என்ன வந்துருச்சுங்க? ஒரு பயம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பேசுற காரியம் உண்மைதானே? அப்ப நம்ம கிட்ட என்ன பண்றது? இதெல்லாம் பேசி முழுமையாக இந்த பயத்திலிருந்து கடவுள் நம்மள என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அதனால நம்ம கண்டித்து உணர்த்தியோ இது பண்றதல்ல. மீண்டும் என்ன பண்ண கூடாது, எதை குறிச்சு பயம்? நீங்க இருக்கும்போது என் குடும்பத்தை எப்படி ஆண்டவர் பிரிச்சுடுவீங்க? பிரிச்சுடுவாரா? பிரிச்சுடுவாரா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லும் போது சீசர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சீசர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லப்பா, நீங்க கூட இருந்தாலே போதும்பா, எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது போல சொன்னாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆஹா, என் பிள்ளைங்க என் வார்த்தையை என்ன பண்றது, இப்ப நம்ம இந்த புதிய நாமத்தையே ஏற்றுக்கொள்கிறீங்க. எந்த நாமத்தை? இதுதான் புதிய நாமம். என்ன நாமம்? என்ன நாமங்க இது? பாடுகளையும் கஷ்டங்களையும் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆண்டவர் கவலை, நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கிடையாது, ஒரு கவலையும் கிடையாது. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரர் படுத்துக்கிறேன்னா கவலைப்பட மாட்டேன். ஆனா என்ன பண்ணுவேன், நான் உங்களை பிடிச்ச என்ன பண்ணுவீங்க, நீ அவர் கையை பிடிச்சி எழுந்து உட்கார வச்சிருவீங்க. இவ்வளவுதான் வேலை. அல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்கள் பற்றுக்கொள்ள. இப்ப பாருங்க, பயத்தோடு அவருக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க, போனார்கள். அப்பொழுது 12 அழைத்து கவனிங்க, பயத்தோடு இருக்கிறவன் திகிலோடு இருக்கிறவங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு? அவர் மரணத்தை குறிச்சு பேசுறாரு. யாருடைய மரணத்தை குறிச்சு? அல்லேலூயா. சில நேரங்கள் தேவன் பேசுகிறது சீசர்களுக்கே தெரியல. யாருக்கு தெரியலங்க? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு தெய்வ ஊழியக்கார் பேசுகிறதே தெரியல. எல்லாமே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, தனக்காக எடுத்துக்கிறாங்க. இதை நம்மளதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஊமைகள் இல்லாதபடி, கதைகள் இல்லாதபடி சீசர்கிட்ட பிரசங்கம் பண்ணதா எங்க கேள்விப்பட்டீங்களா? இருக்கா? ஒவ்வொருத்துக்கு என்ன பண்றாரு? ஊமைகளை சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். உலகத்தை குறித்தியும் மனுஷனுகளை குறித்தும் மனுஷனுடைய வாழ்க்கைகளை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் பேசுகிற வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? இந்த நேரத்துல எனக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிச்சு ஜெபிப்போம். வாசிங்கம்மா. போகிறோம். பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். எந்த தேசத்துல ஒப்பு கொடுப்பாங்களா? அல்லேலூயா. இத சொன்ன உடனே உனக்கு எனக்கு எப்படி இருக்கணும் இல்லையா? ஏன் ஆண்டவர் அப்படிதான் பேதர் கேட்டு மாட்டிக்கிட்டான். இது உமக்கு நேரிடக்கூடாது, அப்பாலப்போ சாத்தானே. அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லும் பொழுது என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிக்கணும். சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதுக்குண்டான விளக்கத்தை கொடுப்பார். நீ ஏற்கனவே முந்திக்கிட்டேன்னா என்ன ஆயிடும்? கர்த்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் நமக்கு வராமல் போயிடும். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லணும்? எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மிடத்தில் பேச வேண்டும்? இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் பெரிய காரியங்க. பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இப்படி பேசிக்கிட்டே வர்றாருங்க இவர். அவர் பாரத்தை சொல்றாரு. ஆனா இந்த கூட இருக்கிற சீசருக்கு பாருங்க, யார் பக்கத்துல உட்காருது, யார் அக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு. என்ன நடக்குது? அவர் தன்னுடைய பாரத்தை சொல்றாரு. என்ன சிலுவையில் அறைய போறாங்க, வாரியால அடிக்க போறாங்க, நான் மரணத்துக்குள்ளாக போகிறேன், பெரிய ஆக்குன்னு வருது. இப்ப என்ன பண்றாங்க? ஏசப்பா நான் வலது பக்கத்துல உட்காரட்டுமா, இடது பக்கத்துல சகதம் உட்காரட்டான்? என்னாச்சு நாங்க அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமா, அதுதான் நம்மளுடைய அங்க ஆரம்பிச்சதுதான். இங்க தேவ பிள்ளைகள் பாருங்க, மனுஷனுக்குள் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த கனமான ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பாரங்களை என்ன பண்றாருங்க? சீசர்கிட்ட பகிர்ந்து. சார் இப்ப உங்க அப்பா யார்கிட்ட பாரம் பகிர்ந்து பேசுவாரு? உங்ககிட்ட தானே பேசுவாரு. அப்ப என்ன பண்ணோம்? நான் கொஞ்சம் பாரத்தை எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் பாரத்தை எடுத்து உங்களுக்கு தோல் கொடுக்கணும்னு சொல்லணும். இந்த பாரத்தை ஊதி பெருசுபடுத்ததா? அவருக்கு எவ்வளவு அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப நீங்களாம்
பைபிளை நல்லா நீங்க ஆராய்ச்சி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திறக்கவே முடியாதுங்க உங்களால. பயம் வந்துடும், ஒரு நடுக்கம் வந்துடும். அல்லேலூயா. ஒரு மரணத்தை குறித்து பேசுகிற எவ்வளவு அசல்ட் அந்த வசனம், அதுதான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோபு யோவானோ அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். எதை குறிச்சு பேசுறாரு? அவங்க எதை குறிச்சு பேசுறாங்க? நல்லா கவனிச்சுங்க. ஊழியக்காரனுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, எனக்கு இப்ப ஜெபம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க. அப்ப இவங்க கேட்கிறான், போதகரே நாங்க என்ன பண்றோம்? கேட்கறது எங்களுக்கு. வாசிங்க. அதற்கு அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர் தாங்க நல்ல தெய்வம். இப்படிதான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தாம் பாரத்தை பெருசாவே நினைக்க மாட்டார். கேட்கிற பிள்ளைகளுடைய பாரத்தை தான் அவர் பெருசா நினைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால அவர் சிலுவையில நீ தொங்கும் போது கூட கல்வன் சொன்ன வார்த்தை அவருக்கு கடினமாக இல்ல. ஒருத்தர் இரக்கத்தை கேட்டான் பாருங்க, அந்த இரக்கம் தான் அவருக்கு பெருசா இருந்தது. நீ எந்த அளவுக்கு தேவனிடத்துல தயவை கேட்கிறாயோ அந்த தயவை கொடுக்கக்கூடிய நல்ல ரட்சகரை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ நான் வலிக்குதுப்பா, எனக்கு கஷ்டமா கூட சொல்றது இல்ல. கஷ்டத்தை தாண்டி நீ வலி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்காக என்ன பண்றாங்க? பிதாவிடத்தில் அவர் மன்றாடுகிறார். வாசிங்கம்மா. எங்களில் ஒருவன் வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். எப்படிங்க இதெல்லாம்? அவர் என்ன குறிச்சு பேசுறாரு? இவங்க என்ன பண்றாங்க? அப்ப அந்த 10 சீசர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கேயே சண்டை வந்துச்சா? ஊழியத்துல அங்கேயே கலகம் வந்துருச்சா? அங்கேயே போட்டி வந்துருச்சா? அங்கேயே புறம் வந்துச்சா? இப்ப எல்லாம் எங்க வந்துருச்சு? எல்லாம் அங்க வந்துருச்சு. அல்லேலூயா. நான் இப்படிதான் சொல்றேன், அன்னைக்கு சீசர்களை நீங்க என்ன பண்ணலான்ட்டு கண்டிச்சு ஒழுங்கா வளர்க்கல. அதனால என்ன ஆச்சு? இப்ப நிறைய சீசர்கள் வந்து என்ன பண்றோம்? ஒழுங்கா இல்லை. அல்லேலூயா. அப்ப அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் தெய்வ பிள்ளைகள் இல்லை. அதுதான் அவருடைய இயக்கம். அல்லேலூயா. உனக்கு விடுதலை என்ன கொடுக்கறதுல என்கிட்ட ஒரு குறை கிடையாதுமா. ஆனா எனக்காக, என் பாரத்துக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை நீங்கள் அறிந்து விட்டீங்கன்னா நீங்க மனுஷனுக்குரிய சத்தத்தை பெருசாக நினைக்க மாட்டீங்க. மகிமையின் சத்தத்துக்குள் நீங்க பிரவேசிப்பீங்க. அந்த மகிமையின் கிரீடங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அதை அழகா சொல்லிட்டு போட்டார். நீங்களா இப்படி பிரச்சனை பண்ணுவீங்க. அல்லேலூயா. இப்பதான் சொல்ல, இந்த சண்டை கர்த்தர் யார் கையில ஊழியத்தை கொடுத்தா அவர் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, இது என்னுடைய வேலையே. அல்லேலூயா. எதெல்லாம் கரெக்டா சொன்னாரு, எப்படி வச்சிட்டாரு பாருங்க செக் ஆண்டவர். நீ என்ன பண்ணுவ? இனி என்கிட்ட எது கேட்க மாட்டேன். நான் வலது பக்கம் உட்காரணுமா இடது பக்கம் உட்காரணும் கேட்க மாட்டேன். இது யார் அருள்வா? ஊழியத்தை யார் கொடுப்பா? நான் கொடுக்க போறதில்ல, இவரு கொடுக்க போறதில்ல. கடவுள் கொடுத்தா அந்த ஊழியத்துல நிற்ப, மனுஷன் கொடுத்தா ஊழியத்துல நிக்க மாட்டேன். கடவுள் கொடுத்தா ஸ்ட்ராங்கா நிற்ப. கண்களை மூடி நாம் செபிப்போம்.